நான் விடிய விடிய படிக்கிறேன் சார். ஆனால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல, மறந்து போகுது. நீங்கள் சொல்லும் போதே அதில் அது என்ன தப்பு அப்படின்னா, எந்த நேரத்தில் படித்தா நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்னு இருக்குங்க. சூஜியோ கார்ட்ஸ் பண்ண ஒவ்வொரு நகமும் பிரெயினோட கனெக்ஷனுங்க. உடம்பு சூடாகும்னா பிளட்டே சூடாகிடும். அந்த சூடான ரத்தம் தலைக்கு போகும்போது உங்கள் பிரெயின் செல்ஸும் ஹீட் ஆயிரும். படிக்கிற ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் மெமரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், படிக்க முடியும், படித்ததை ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இன்னைக்கு எக்ஸாம் டைம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 சிபிஎஸ்சிக்கு படிக்கிறதுலேருந்து இன்னைக்கு யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February, March, April ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்னு சொல்லுவோம். நீட்டுக்கு படிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கூட கம்ப்ளைண்ட் என்னென்னா, சார் நைட்டு ஃபுல்லாக நான் கண்ணு முழிச்சு படிக்கிறேன், நான் விடிய விடிய படிக்கிறேன் சார், ஆனால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல, மறந்து போகுது. நீங்கள் சொல்லும் போதே அதில் அது என்ன தப்பு அப்படின்னா, காரணமே பார்த்தீங்கன்னா விடிய விடிய படிக்கிறது அப்படிங்கிறது தூக்கம் கட்டுறாங்க. இன்னைக்கு எக்ஸாம் டைமில் பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா, நைட்டு எந்த அளவுக்கு கண்ணு முழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல பாதிப்பு ஏற்படும், லிவர் அஃபெக்ட் ஆகுங்க, பித்தம் அதிகமாகும். அக்குபஞ்சர் கான்செப்ட் பிரகாரம் லிவருக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குங்க, கனெக்ஷன் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் லிவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ உங்கள் பிரெயின் அஃபெக்ட் ஆகுங்க. எப்படி சார் டிஸ்டர்ப் ஆகும்? ஏன்னா இது நீங்கள் பொதுவாக இது அதிகம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. சூஜோ அக்குபஞ்சர் தத்துவத்தைப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் ஆதிக்கம் செலுத்துங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லிவரோட ஒர்க்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 1 to 3ங்க. பித்தம் ஒர்க் பண்ற நேரம் ஜிபின்னு சொல்லுவோம். பித்த போய் ஒர்க் பண்ற நேரம் 11 to 1. இந்த 4 மணி நேரம் கம்பல்சரி நம்ம தூங்கணுங்க, ஓய்வில் இருக்கணும். நீங்கள் அது ஓய்வு இல்லாமல் கண்ணுக்கு நீங்கள் மெனக்கட்டு நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்தாலும் சரி, கண்ணு முழிச்சுக்கிட்டு நீங்கள் புக்கு படிக்கிறது, நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரம், கண்ணு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ உங்கள் லிவர் பயங்கரமாக எக்ஸஸ் ஆகுங்க. லிவர் எக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பித்த நீர் அதிகமாக சுரந்து ரத்தத்தில் கலக்கும், உடம்பு சூடாகும்னா பிளட்டே சூடாகிடும். அந்த சூடான ரத்தம் தலைக்கு போகும்போது உங்கள் பிரெயின் செல்ஸும் ஹீட் ஆயிரும், முடி கொட்டும், காலையில் பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும், கண்ணு முழிச்சு கண்ணு கழுவுனீங்கன்னா அப்படியே பயங்கர எரிச்சல் இருக்கும். ஸோ அப்போ நான் எப்படி சார் நான் தவிர்க்கணும்? ஆனால் எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக படிக்கணுங்க. ஆனால் டைம் இருக்குது. எந்த நேரத்தில் படித்தா நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்னு இருக்குங்க. இயர்லி மார்னிங் நீங்கள் 3 மணிக்கு கூட எந்திரிங்க. 3 மணிக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு கோல்டன் பீரியடுங்க. அப்போ அதிகாலை நேரம்னு சொல்லக்கூடிய 3 மணிலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய லிவர் அஃபெக்ட் ஆகாது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடணும். நைட்டு நேரத்திலே படுத்துட்டு 3 மணிக்கு அலாரம் வச்சு கூட எழுந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது மெமரிக்கு அவ்வளோ நல்லதுங்க. படிக்கிறது அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும். சார் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வருது சார், அதை எப்படி சார் நான் தடுக்க முடியும் அப்படின்னா, தூக்கத்தை வராமல் தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நகம் உரசிக்கிட்டே படிங்க. சூஜியோ கார்ட்ஸ் பண்ண ஒவ்வொரு நகமும் பிரெயினோட கனெக்ஷனுங்க. சரி, நீங்கள் பிரெயினை ஷார்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உரசிக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிலே இருக்கும். படிக்கிற ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் மெமரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், படிக்க முடியும், படித்ததை ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியுங்க. உங்களுக்கு தூக்கம் வராமல் நல்லா படிக்கணும் அப்படின்னா இயர்லி மார்னிங் படிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. நைட்டு படிக்கிறது தூக்கம் கட்டுறது உங்கள் பாடி சூடாகும், உடம்பு பித்தம் அதிகமாகும், தலைவலி வரும், படித்தது ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் இதை மாற்றி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அனைவருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நாங்கள் சொல்கிறோம். நேச்சுரலாக நீங்கள் இயர்லி மார்னிங் படிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. 3 மணிக்கு கூட அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படிங்க.
இந்த மாதிரி உரசிக்கிட்டே படிங்க. அதே மாதிரி காதுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்கள். இதுவும் மெமரி சென்டர் தான். காதை ஒட்டி மேலே இருக்கிற பாயிண்ட்டு மெமரி பாயிண்ட்டுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இயக்கிக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நன்றி, வணக்கம்.